Okay, so welcome to Mystery Magnet channel. Increase your volume or wear headphones. அதுக்கு இது வந்துட்டு லியோ சைன் அவங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் மந்த்ஸ் எப்படி இருக்கும் ஃபார் லியோ சைன் சிம்ம ராசிக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மிடில் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் கடைசி ஃபைனல் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026 லியோ சைனுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் லியோக்கு சிம்ம ராசிக்கு 2026 நடக்க போகுது அப்படின்னா நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நிறைய விஷயங்களை வந்து நான் இது ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. பட் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து புதுசாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆஸ்ட்ரல் பாடி ட்ராவலிங், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஏதோ ஒரு ஃபீல்டு உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களால் உணர முடியும். உங்களோட பாடிக்கு மேலே வந்துட்டு சம் கவரிங் இருக்குது, ஒரு மார்ஜினல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யூ கேன் ரீசர்ச் அபவுட் பயோ ஃபீல்ட் அண்ட் ஹவு டு இன்க்ரீஸ் இட் அண்ட் ஆல்சோ அபவுட் டெலிகனிசிஸ், ஹிப்னோதெரப்பி, ஹிப்னோசிஸ், இதை பற்றிலாம் நீங்கள் வந்து லியோ சைன் படித்தா அது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் நிறைய கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணுறது. ஸோ கம்யூனிட்டியாக நீங்கள் ஒரே ஒரு கோல் வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தே வேறு, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆல்சோ சம் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் லெட் பை யுவர் நெகட்டிவிட்டி அண்ட் சம்திங் அபவுட் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அது வருது. மேபி யூ ஆர் கோயிங் இன் டு லெஃப்ட் ஹேண்ட் பாத், பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்புறம் நிறைய பேர் யூ ஆர் மீட்டிங் யுவர் ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல்மேட்ஸ். பட் முன்னாடி சொன்ன மாதிரி தட் இஸ் நத்திங் ஆன் த லேபிள். நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சோல்மேட்ஸ் வருவாங்க. இஃப் தே ஆர் சோல்மேட்ஸ், அதாவது தே ஆர் நாட் வெரி ஹை, பட் தேர் ஜஸ்ட் லைக் உங்களுக்கு எனர்ஜெட்டிக் மேட்ச், அவ்வளோதான். பட் சோல்மேட்ஸ் வந்து தடுக்கி விழுந்து 1000 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒருத்தருக்கு நிறைய பேர் இருப்பாங்க சோல்மேட்ஸ். அதெல்லாம் சோல்மேட்டில் பெரிய விஷயமே கிடையாது. ட்வின் ஃப்ளேம் தான் பெரிய விஷயம். ஆனால் அந்த லேபிள் கூட நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சியில் இல்லைன்னா நீங்கள் சோல்மேட், அதாவது ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது சோல்மேட்டாக இருக்கலாம் அந்த பர்சன், உங்கள் பார்ட்னர், இல்லாட்டி உங்கள் சோல் ஃபேமிலி அட்லீஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணவே மாட்டீங்க. ஒரு சில பேருக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். ட்வின் ஃப்ளேம் வந்து பயங்கரமாக ஏஜ் கேப் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சில ட்வின் ஃப்ளேமுக்கு வந்துட்டு அவங்க உங்களுக்கு முன்னாடி பிறந்து உங்களை தேட முடியாமல் நீங்கள் ஒரு விஷயம் இருக்கிறதுன்ற தெரியாமல் அவங்க வந்து போய் சேர்ந்துருக்கலாம். அவங்க வேறு டைமென்ஷனில் இருந்திருக்கலாம். நீங்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி நிறையா டைனாமிக்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்ஸ் பற்றிலாம் தேடிட்டு இருக்காதீங்க. ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது தான் உங்களோட வேலை. அதை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹை வைப்ரேஷனில் இருக்கிற ஒரு கம்பேட்டபிள் இமோஷனல் சப்போர்ட்டிவ் பார்ட்னர் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. அண்ட் ஆல்வேஸ் வந்துட்டு இந்த மெட்டீரியலிஸ்டிக், அந்த பாடிலி அட்டாச்மெண்ட்ஸ், அது மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறதுக்கு இட் இஸ் லெஸ். பட் தாந்திரிக் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஐம் நாட் கோயிங் டு கோ இன் தேட். இப்போதைக்கு உங்களோட அந்த மண்டேன் லைஃப் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ எங்களுக்கு நிறையாவே சாய்ஸஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதித்த மாதிரி இருக்கும், நிறைய தெளிவுகள் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இட் வில் பி லைக் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். யூ ஆர் ஃபைண்டிங் யுவர் பார்ட்னர், கெட்டிங் மேரீட், பட் இன்னமும் வந்துட்டு யூ ஆர் கெட்டிங் கேரிட் அவே அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பை யுவர் ட்ராமாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் யூ வில் பி ரெடி ஃபார் எவ்ரி திங். ஓகே, நான் எதுவும் பார்த்துக்கலாம், என்ன எதுவாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்து லியோக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் அவங்களோட, தே ஆர் நோன் ஃபார் தேர் ஸ்ட்ரென்த், தேர் இன்டர்னல் ஃபயர், தே ஆர் த ஃபயர் சைன். அதனால திஸ் இஸ் நாட் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் லியோ சைன். அப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் இவங்க வந்துட்டு இவங்க மேலே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய அசென்ஷன், ஆல்ரெடி அசெண்டடாக இருப்பாங்க இவங்களோட சோல் மிஷின் வந்து ஆல்ரெடி ஹாஃப் டன், இன்னும் பாதி கணறு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த போகும்போது இவங்களுக்கு நியூ கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நியூ கான்ட்ராக்ட், நியூ சோல் கான்ட்ராக்ட், நியூ பர்பஸ், டெஸ்டினி இஸ் சேஞ்சிங். அதனால் இவங்க வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு செட் பண்ணி வச்சதை தாண்டிட்டாங்க, அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க, அடுத்தடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப அசெண்டடாக இருக்காங்க லியோ சைன். ஸோ வந்து இவங்களுக்கு நியூ கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் 2026 ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபேமிலி டைம் ரொம்ப வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து யுவர் ஹேர் இஸ் யுவர் எனர்ஜி ஃபீல்ட், அதை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஆண்டனா மாதிரின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபார் கேர்ள்ஸ் வந்துட்டு அது பிரெஸ்ட்ஸ் அது கூட வந்துட்டு இட்ஸ் லைக் அன் ஆண்டனா கனெக்டிங் டு த டிவைன் எனர்ஜி. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சப்ரஸ் ஆனதெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் கீழே எனர்ஜிஸ் வந்துட்டு லைக் சேக்ரல் சாரி இங்கேருந்து வர்றேன் ரூட் சக்ரா சேக்ரல்ஸ் சோலார். ஸோ இந்த மூணுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரொடெக்டட் இஃப் யூ நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே. You have to keep yourself protected if you don't want any unnecessary visits from a guest. Okay. புரியுதுன்னு நினைக்கிறேன். You have to keep yourself protected. Lot of drive அந்த மாதிரி 18+ drive-ஆக இருக்கலாம். பிகாஸ் அந்த எனர்ஜிஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். டவுன்லோட்ஸ் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு இது வேணுமா, யூல் ஹாவ் சாய்ஸஸ் இன் யுவர் டவுன்லோட்ஸில் கூட சாய்ஸஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் அதில் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். தட்ஸ் வாட் ஐ மென்ட். அண்ட் நிறைய காம்படிஷன் மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி எனக்கு தெரியும், எனக்கு திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் அ டேஜா vu மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். மோஸ்ட்லி யுல் பி வெரி ஹாப்பி, யுல் பி கெட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் பேலன்ஸ், லாட் ஆஃப் good things is going to happen to Leo sign first few months. Okay. And I'm ready for the next level அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. Lot of progression. I see a lot of progression. And ஒரு எனர்ஜியை வந்துட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கிறது. சி அதாவது ஒரு சொல்லுவாங்க சி அதாவது எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸ். ஓகே, அந்த பால் அதை வச்சு யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் ஹீல் அதர்ஸ். யூ கேன் ஹாவ் அ கரியர் அவுட் ஆஃப் திஸ் லியோ. அண்ட் இந்த எனர்ஜி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. யூல் பி ஏபிள் டு ஹீல் யுவர் செல்ஃப் அண்ட் சம்திங் அபவுட் எனர்ஜி ஹீலிங். அண்ட் அந்த டைக்வாண்டோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க. எனர்ஜி பால், ட்ராகன் பால் செய்ய மாதிரி கிட்ட. ஓகே, பட் ஐம் ஜஸ்ட் எக்ஸாஜரேட்டிங் இட். பட் அந்த மாதிரி தான் இட் வில் பி. You have to work on that and you can get whatever you want. அதே சமயம் you should not be led stray by your desires. ஸோ அதில் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அண்ட் உங்களுக்கான ஒரு மாதம் இருக்கும்ல, இந்த லியோக்கான மாதம்னு இருக்கும்ல, அந்த மாதப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனர்ஜிஸ் ஆஃப் லியோ. ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்ற எனர்ஜிஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அமுக்கி போட்ட மாதிரி இருக்கும். இந்த எனர்ஜி, லியோ எனர்ஜி மட்டும் ஸ்ட்ராங்காக வெளியில் வந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு லியோ சைனுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நடுவில் மிடில் ஃபியூ மந்த்ஸில் லியோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க இன் 2026 பார்த்துடலாம். ஓகே, மிடில் ஃபியூ மந்த்ஸில் 2026 அதில் வந்துட்டு லியோ என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூ வில் பி லைக் எ பீக்கன். நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. உங்கள் கரிஸ்மா, உங்களோட அந்த வே ஆஃப் கேரிங் யுவர் செல்ஃப் அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பீக்கன் மாதிரி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறவங்களாக இருப்பீங்க. நிறைய அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ப்ரிகாக்னிஷன் உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேஷன், அப்புறம் வாட்டர் எலிமெண்ட்ஸோட கம்யூனிகேஷன், அப்புறம் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். உங்களுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்றது, எவ்வளோ தைரியம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ ஷிஃப்டிங் ப்ராசஸ். ஓகே, அப்புறம் வந்துட்டு யூல் ஃபீல் லைக் மற்றவங்கெல்லாம் வந்துட்டு ஐவ் பீன் வித் அ ராங் people my whole lifeன்ற மாதிரி you'll be feeling. Okay, and also நீங்கள் வந்து if you're not healing yourself, inner child traumas வந்து திருப்பி ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தனிமையில் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் you're like a beacon. எல்லோரும் உங்ககிட்ட இருந்து எதையாவது எடுத்துகிட்டு போக தான் பார்ப்பாங்க, தவிர கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்களாக வந்து you have to protect yourself. Okay, Leo sign. அப்புறம் வந்துட்டு you'll feel like you have to be alone in this journey. தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை கட்டி கடலில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு இருக்கும் லியோ சைனுக்கு. இந்த ஃபீலிங் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் இந்த லோன்லினஸ் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அவங்க மாற்றிக்கணும். அப்புறம் வந்து இவங்களை யாராவது ஏமாற்ற வராங்க, இல்லை வந்து சம் டிசப்ஷன் இஸ் கோயிங் ஆன் இன் த சிச்சுவேஷன் ஆர் இன் பீப்புள்ஸ் வேர்ட்ஸ் ஆர் தேர் ஐஸ், இவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் இவங்க வந்து பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். லியோ சைனுக்கு அப்படியே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ பீக்கனாக இருக்கிறனால யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. அண்ட் இவங்களோட எனர்ஜி ரொம்பவே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும், இடத்துல நிற்காது.
என்னடா அது இப்போ தான் 2026 ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிய போதா அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமாக போயிடும். ஒவ்வொரு மாதமும் வந்து வேகமாக போயிடும். இது வந்து மிடில் எனர்ஜி ஆஃப் 2026 ஃபார் லியோ. ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஒருத்தரோட பாஸ்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் இதுக்கப்புறம் அவருக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது ஃப்யூச்சர்லன்றதை யூ கேன் ஈஸிலி ஃபிகர் இட் அவுட். ஸோ நீங்கள் ஒரு பிஹேவியரல் அனலிஸ்ட், சைக்காலஜிஸ்டாக இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி, ஒர்க்கிங் வித் ஹியூமன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது சோஷியல் ஒர்க்கர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷன், anything to do with contributing to other people, it will work out for you very well. அண்ட் வேகமாக போயிடும். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, சல்லுன்னு போயிடுச்சு, வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ஆகிடும் லியோஸ் எனக்கு. ஓகே, பட் யூ வில் பி லைக் அ பீக்கன். அப்புறம் நிறைய பேர் வந்து they'll be போக்கிங் யூ அரவுண்ட். ஓகே, ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்களும் ட்ரிகர் ஆகிப்பாங்க. உங்களை தேவையில்லாமல் பம்பு இழுப்பாங்க. அப்புறம் ஐசோலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்னர் சைல்டு, உங்களோட நீங்கள் எது வந்து ரிப்ரெஸ்டாக வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் போக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் க்ரோத் ஆகணுன்றதுக்காக அவங்க வேணும்னு பண்ணுறதில்ல, அவங்களுக்குமே அது நடக்குது. உங்களோட ப்ரெசன்ஸே அந்த மாதிரி அவங்கள தூண்ட விடுன்ற மாதிரி இருக்குது. நிறையா டிசப்ஷன்ஸ்லேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆவீங்க. அப்புறம் லாட் ஆஃப் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யுவர் பிளைண்ட் ஸ்பாட், இதெல்லாம் தான் அவங்களோட பிளைண்ட் ஸ்பாட், இதெல்லாம் தான் அவங்களோட ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்ற மாதிரி யூ வில் பி ஷோன் டு ரியாலிட்டி செக் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறவங்க மேபி யூ குட் பி ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரி. இஃப் யூ ஆர் நாட் கீப்பிங் இட் இன் பேலன்ஸ், மற்றவங்கெல்லாம் வந்து லைக் த யூனிவர்ஸ், த என்விரான்மெண்ட், சம்திங் அது வந்து உங்களை ஹம்பிள் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி மண்டையில் கூட்டி உட்கார வச்சுருவாங்க. அதுதான். அண்ட் ஒரு ஸ்டக் எனர்ஜி இங்கே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் யூ வில் ஸ்டில் பி ஸ்டாண்டிங், யூ வில் பி சர்வைவிங் எவ்ரி திங். பட் உங்கள் ஸ்ட்ரென்த் வெளியே வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் ஏபிள் டு ஹேண்டில் இட். உங்ககிட்ட லைக் எப்பவுமே வந்துட்டு யூனிவர்ஸ் அண்ட் எவ்ரி திங், இட் won't give you anything which you cannot handle. ஹேண்டில் பண்ண முடியாததை கொடுக்க மாட்டாங்க, ஹேண்டில் பண்ண முடியறது தான் கொடுப்பாங்க. யூ வில் ஸ்டில் பி ஸ்டாண்டிங். நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும், உங்களுக்கும் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பீங்க. உங்கள் எனர்ஜியும் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும், எந்த இடத்துலையும் தட்டுப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்காது. அடுத்துன்னு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுகிறதுக்கு அந்த டைம் கொஞ்சம் ஒதுக்கணும் நீங்கள். அப்புறம் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. ஓகே, யுவர் ஹையர் செல்ஃப், ஃப்யூச்சர் செல்ஃப், இட்ஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. அவங்க அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கான ரியாலிட்டி, இப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு காட்டுவாங்க. நீ இந்த டைரெக்ஷன் போனேன்னா நிறைய ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரூட்டில் வந்துட்டு நீ ரைட் எடுத்தேன்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது, அப்புறம் நேராக போனால் இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, நீ எந்த பாசிபிலிட்டியை சூஸ் பண்ண போகிற, அதுதான் ஒரு ரியாலிட்டியாக மாறும் அப்படின்றது உங்கள் கனவுலையோ இல்லை ஒரு இன்னர் நோயிங்காவோ உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அண்ட் அப்போ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் சாய்ஸஸ். எவ்ரி திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. யுவர் சாய்ஸ், யுவர் டிசிஷன், இட் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி. இங்கே இருக்கிறவங்கள ஃபார் லியோ சைன் வந்துட்டு உங்களை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, அப்படியே பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூர் பி கோயிங் த்ரூ இந்த ஃபர்ஸ்ட், அதாவது மிடில் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் த 2026. ஓகே, energetically I read for that, read you. Okay, now the கடைசி few months of 2026, how is it going to be for Leo sign? A lot of protection, lot of creating things from nothing. Then okay, so balancing two different things. Tempted by டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். உங்களுக்கு பழைய மாதிரி நீங்கள் பழைய வாழ்க்கைக்கிட்ட போகணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன் போகணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷன், செடக்ஷன், முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லோவர் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ட்ரைவிங்காக இருக்கும். ஸோ யூ ஹவ் டு கீப் யுவர் செல்ஃப் இன் கண்ட்ரோல். ஓகே, கீப் யுவர் செல்ஃப் இன் கண்ட்ரோல்.
அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு சாதிக்கிற மாதிரி இருக்கும். வெரி டேஞ்சிபிள் திங்ஸ் அண்ட் மீட்டிங் யுவர் கவுண்டர் பார்ட்ஸ், உங்களோட வைப்ரேஷனல் மேட்சை ஒரு காம்படிஷன் மாதிரி யூ கேட் பி மீட்டிங் த அதர் பீப்புள் அண்ட் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களோட அந்த ஸ்டக் எனர்ஜி இஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் மைண்ட். உங்களோட மைண்ட் மட்டும்தான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, செல்ஃப் டவுட், இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களை வந்து ஒரே இடத்துல பிடிச்சி வைக்குமே தவிர வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்காது. அண்ட் நீங்கள் யோசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரியாலிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ வந்து நெகட்டிவ் திங்ஸை யோசிக்காமல் இருங்க. அண்ட் டோன்ட் கீப் ஓவர் திங்கிங், ஓவர் அனலைசிங், அண்ட் ஆல்சோ டோன்ட் பி வெரி இம்பல்சிவ். யூ ஹாவ் டு பி பேலன்ஸ்ட். Yeah, so a lot of positive things are also going to happen, and precognition and manifesting a lot of things, getting free energy, cosmos energy, etheric energy in your system, in your life. ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. அப்புறம் ஒரு காலை வந்து ஒரு இடத்துல வச்சு ஒரு கால் வேற எங்கேயோ வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஷுட் பி பேலன்ஸ்ட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் அகேன். Trying out new things, being successful in that, multiple streams of income, and a lot of transformation for Leo sign. And மற்றவங்களுக்கும் you'll be paving way for others as well. Lot of inspiration will be got from you. ஆத்தர்ஸாக இருக்கலாம் நிறைய பேரிங்க. லாட் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி. என்னை யாரும் டிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, ஐ டூ வாட் எவர் ஐ வாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜிக்குள்ள இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. எஸ், அண்ட் யூல் பி க்ரோயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன், க்ரோத் நிறையாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடணும், அதுக்கான சான்ஸ் ப்ராபபிலிட்டி இருக்குன்றது தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த எனர்ஜியை கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், முன்னாடி வரைக்கும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் பெருசாக வெளியே தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் நல்லாவே தெரிய வரும். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்க போகுது. You have to come out of your slow moving energy, but it's all in your head. Manifestations and all that, it will definitely work for you. You're like a master manifester, Leo sign, in 2026. You'll be helping other people will be helping you, like an energy transaction kind of a thing. ஸ்லோ பட் ஸ்டெடி மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் வெரி ஸ்லோ. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026, பட் இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் வெரி ஃபாஸ்ட். அந்த ஏர்த்தோட சுழற்சியே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்கள் சைனோட சுழற்சி வந்து வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே கடகடன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ், புது விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். புதிய ஒரு அத்தியாயம் உங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 2027 லியோஸ் எல்லாம் வேறு லெவல் தான். ஆனால் 2026 வந்து அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. திருப்பி நான் பழைய மாதிரி போய்க்கிறேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த சவுண்டெல்லாம் வருது. ஸோ ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வரும். அதுக்கப்புறம் நான் எதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்ற மாதிரி எல்லாமே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் லாட் ஆஃப் ரியாலிட்டி ஷேட்டரிங் திங்ஸ், 3D ஷேட்டரிங் திங்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் you're going to see your life in a different perspective. Lot of ground work, lot of field work நீங்கள் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும். lot of planetary alignments, அதனால வந்துட்டு நிறைய மூட் ஸ்விங்ஸ். பட் அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்துட்டு இட் வில் பி வெரி ட்ரான்ஸ் லைக் மூட் ஸ்விங்ஸ் ஃபார் லியோ சைன். அண்ட் டோன்ட் ஃபால் ப்ரே டு ஸ்கேமர்ஸ் அண்ட் ஆல் தட். பட் இங்கே நிறைய பேர் வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை
யார் ஸ்கேம் பண்ணுறாங்க, யார் உண்மையாக இருக்காங்க, யார் போய் சொல்கிறாங்க, எவ்ரிதிங் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் உங்களோட ஓகே வேறு வேறு லேயர்ஸை வந்துட்டு இவங்க மாட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு டைம்லேயும் வந்துட்டு வேறு வேறு முகமூடி இவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அதுவுமே வந்து முகமூடின்னு சொல்கிறது ஒரு ஃபேக் விஷயம் கிடையாது. லியோ சைன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு லேயர் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சேலஞ்சஸை வந்து கடந்து வர்றதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் இவங்க நல்லா வந்து மியூசிக் ஹீலிங், அதுக்கப்புறம் இந்த ஜாலியாக ஃபன்னாக அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசாகவே தெரியாது. வாட்டர் ஸ்க்ரையிங், ஃபயர் ஸ்க்ரையிங் இதெல்லாம் வந்துட்டு தே கேன் ட்ரை லியோ சைன். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் சரி மண்டேன் வேர்ல்டையும் ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஒரு பேலன்சிங்காக ஜகிள் பண்ணுற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன்ஸை. அதே மாதிரி பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷ்னல் லைஃப், அப்புறம் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் அண்ட் அஸ் அ கம்யூனிட்டி, அஸ் அ ஃபேமிலி மெம்பர், அதான் அந்த எனர்ஜிஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு அதனால் செய்ய முடியாது. ஸோ தே வில் கோ டு டிப்ரெஷன். அப்புறம் வந்து நிறைய விஷயத்த மறைக்கிறது. அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களோட அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஐம் ஃபைன் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க நிறைய விஷயத்த சாதிக்கிற மாதிரி இருக்கும். தே வில் லியோ சைன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஐ வில் டெஃபினெட்லி மேக் இட் டன் அப்படின்ற மாதிரி, எப்படியாவது நான் முயற்சி பண்ணிடுவேன், நான் வந்து எலும்பா துரும்பா போனாலும் நான் எப்படியாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அவங்க இருப்பாங்க. அண்ட் ஆல்வேஸ் லைக் இன் ட்ரான்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மதப்புலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது இந்த மதப்பு கிடையாது. ஹங்க்ரி ஃபார் நாலேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இவங்க வந்து நிறைய பேர் ரொம்ப அசண்டடாக இருக்கறனால அந்த கான்ஷியஸ்னஸை வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருக்கிறாங்க. மெனி ஆஃப் யூ குட் பி ஸ்டார் சீட், லைட் ஒர்க்கர்ஸ், இண்டிகோ சில்ட்ரன், கிறிஸ்டல், ரெயின்போ. ஓகே, ரெயின்போ கிட்ஸ் வராது. பட் எனிவேஸ் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் லியோ. அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் காட்டுவீங்க, உங்களுக்கும் வந்து காட்டிப்பீங்க. என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இமோஷ்னல் எனர்ஜி தான் வந்து கொஞ்சம் அப்ரப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பி கோ லக்கி சியர்ஃபுல் எனர்ஜி இருந்தது தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க மெஜாரிட்டி. ஆனால் வந்து லாட் ஆஃப் ஒர்க்கிங், லாட் ஆஃப் டர்ட்டி ஒர்க்கெல்லாம் நீங்கள் இறங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய லிபிடோ ஒர்க்கிங் இருக்கும், இஃப் யூ நோ வாட் ஐ மீன். லாட் ஆஃப் அக்ரெசிவ்னஸ் இன் சென்ஸ் வந்து ரொம்ப கோவக்காரம் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப வயலண்ட்டாக அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் ஃபியரன்ஸாக இருக்கும், வேகமாக ஷிஃப்டிங் எனர்ஜி அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் லேப்டாப் அந்த கீபோர்டில் டப் 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 டப்புன்னு தட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்படி 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 இல்லாமல் கட 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 அந்த மாதிரி தான் அவங்க எனர்ஜி இருக்கும். ஓகே, யோர் சேலஞ்ச் ஹியர் வில் பி யோர் செல்ஃப், யோர் லிபிடோ, செல்ஃப் கண்ட்ரோல், அண்ட் மைண்ட் கண்ட்ரோல். அண்ட் யூ வில் பி ஆக்டிவேட்டிங் அடுத்தவங்களோட இதையும் இவங்க ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தவங்களோட அந்த எனர்ஜிஸ் குந்தலினி இவங்க ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்கனால டிஃப்ரெண்ட் சக்ராஸ் ஆல்ரெடி இவங்களோட பாடிஸில் டிஃப்ரெண்ட் சக்ராஸ் ஆர் ஆல் ஓப்பன் அண்ட் ஆக்டிவேட்டட். அண்ட் அவங்க வேறு வேறு கலருக்கு போகிற மாதிரி இருக்குது த்ரூ அவுட் த ஜேர்னி. 2026 வந்துட்டு லியோசன் வந்து தேர் எனர்ஜிஸ் ஆர் ஷிஃப்டிங் கான்ஸ்டன்ட்லி. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மென்டல் ஸ்பேஸ், இமோஷனல் ஸ்பேஸும் இருக்கணும், இல்லாட்டி they'll get stuck. ஓகே, அப்படின்ற மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும்போது உங்கள் கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. கூட இருந்தவங்களும் வந்துட்டு உங்கள் மேலே பொறாமை வச்சுட்டோ இல்லை ட்ரிகர் வச்சுட்டோ they will go away from your life அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் அ ஃபேஸ், டிஃப்ரெண்ட் சோல் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வரும். எனர்ஜி ஆக்டிவேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது லியோ சைனுக்கு. Yeah, with this I end the reading. Thank you for watching Love and Light Plus. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos. Bye.